அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் இழப்புகள் வருகிற போது, குறைவுகள் வருகிற போது, போராட்டங்கள் வருகிற போது கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துக்கு வந்தா, என் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான். ஒருவேளை நம்மால தேட முடியாம இருக்கலாம், நம்மாலே மீட்டு கொண்டு வர முடியாத இடத்துல இருக்கலாம், நம்மாலே அவைகளை கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மீட்டெடுக்கிற தேவன் ஆண்டவருக்கு மகிமையா இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதனையின் உச்சத்திலே நின்று அவள் கண்ணீரோடு சொல்லுகிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். அங்கே இருந்த ஜனங்கள்லாம் யோவான் 11:37 வாசிங்கன்னா என்ன தெரியுமா சொன்னாங்க? இயேசு இயேசு இயேசுன்னு ஓடினாலுங்களே இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டது. அங்கே ஆட்களுடைய வார்த்தைகள், அவரோடு கூடவே இருந்தார்களே, அவரோடு கூட காரியமாற்றினார்களே, அவருக்கு இதெல்லாம் செய்து கொண்டு இருந்தார்களே, அவர் ஏன் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை? சொன்ன ஆட்கள் அதுதான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் செஞ்சாங்களே, அவர் ஏன் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை? அவனை என்ன செய்திருக்கலாம்? காப்பாற்றி இருக்கலாமே. அவனை என்ன செய்திருக்கலாம்? பாதுகாத்து இருக்கலாமே. இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கலாமே. ஏன் இதை செய்யவில்லை? சுற்றி இருந்தவர்கள் எல்லாம், மார்த்தாளும் மரியாளும் அநேக நேரங்களில் யோசிச்சிருப்பாங்க. நம்மளும் அப்படிதான் யோசிக்கிறோம். கூட இருக்கிறவெல்லாம் நமக்கு ஆறுதல் சொல்ல, உதவி செய்ய, நம்மளை தாங்க தான் நிற்கிறான்னு நினைக்கிறோம். சில நேரங்கள்லாம் தெரியும். தாவீது 1 சாமுவேல் 30 அதைத்தான் அறிந்து கொண்டான். அது வரைக்கும் கூட இருந்தவங்கெல்லாம் நமக்கு ஒத்தாசையாக தான் கூட இருக்கான்னு நினைச்சானா, ஒரு பிரச்சனை வந்தபோது தான் தெரிந்தது. எல்லாரும் என்ன செய்தார்களாம்? தாவீதை கல்லெறிய வேண்டும் என்றார்கள். அப்போதான் அவனுக்கே தெரிஞ்சது, அடடா கூட இருக்கிறவெல்லாம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், எப்போ சமயம் வச்சாலும் நம்மளை. ஏன்னா இங்க இருந்த ஆட்கள் பாருங்க, அவங்க சொல்றாங்க, எஸ் எஸ்ன்னு ஓடிக்கொண்டு இருந்தார்கள். குருடனுடைய கண்களை திறந்த இவனை என்ன செஞ்சிருக்கலாம்? சாகாமல் இருக்க பண்ணியிருக்கலாமே. இவனை காப்பாற்றி உலகம் 1000 சொல்லும். ஆறுதல் சொல்ல வந்தவன் இல்லை, கூட இருக்கிறவன்லாம் ஆற்றுப்படுத்த வந்தவன் இல்லை. வார்த்தைகள் வலியை அதிகரித்து கொண்டே இருந்தது. அவளுடைய பிரச்சனைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவளை என்ன செய்தாங்களாம்? கூட இருந்தவெல்லாம் பேச பேச அவங்களுக்கு என்ன உண்டாகும்? அநேக வேதனைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நீ நம்பி வந்த இயேசுவின் பாதம் உனக்காக செயல்பட துவங்கும். உலகம் 1000 பேசலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். எந்த பாதத்திலே நீ விழுந்து இருக்கிறாயோ அந்த பாதம் என்ன தெரியுமா? அங்கே போடப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பாதம் அவளுக்காக என்ன செய்ததா? செயல்பட ஆரம்பித்து கொண்டு இருந்தது. அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இந்த சூழலுக்கு முன்பதாகவே நீங்க யோவான் 11:15 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, லாசரு பலவீனப்பட்டிருக்கிறான், லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான், லாசரு மரித்து போன நிலைமைக்குள்ளாய் கடந்து போனான் என்று தெரிந்த மாத்திரத்தில் என் வேதம் சொல்லுகிறது, இயேசு இருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு லாசருவிடத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல அவன் மரித்து விட்டான், வாங்க நம்ம போவோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன செய்தாரா? புறப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, மரியாள் இயேசுவின் பாதத்திலே விழுகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்திருந்தாலும் மரியாளுக்கு உதவி செய்ய தீர்மானித்திருந்தார். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இதனால் எப்படிப்பட இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பாடுகளுக்கூடாய் கடந்து போகிறதுக்கு முன்பதாகவே தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை உருவாக்குகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டான வேதம் சொல்லுகிறது, அவர் எழுந்து வருகிறது மாத்திரமல்ல. அங்கே வாசிக்கிறோம் 38, யோவான் 11:38. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அழுது கொண்டே இருக்கிறார்.
மறுபடியும் அவருக்குள்ள என்ன உண்டாகுன்னு சொன்னா, ஒரு பெரிய கலக்கம். என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்தாக வேண்டும், என் பிள்ளைகளின் பாதத்தை நம்பி வந்திருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் இழந்து போனதை திரும்ப தர வேண்டும். அவங்களோடு கூட பேசுகிறார். அவனை எங்க வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு சொன்னாங்க, வாங்க ஆண்டவரே, நாங்க காண்பிக்கிறோம் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனார்கள். இயேசு கல்லறை இடத்துக்கு வந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட. நல்லா கவனிங்க. உலகம் உன் நன்மையை, உன் மகிழ்ச்சியை, உன் ஆசீர்வாதங்களை, உனக்குண்டானவைகளை ஒருவேளை கொண்டு போய் எங்கே அடைத்து வைத்திருந்தாலும் இயேசுவின் பாதம் அதற்கு முன்னாலே வந்து நிற்கும்.